அதுக்கு நான் உறுதுணையாக என் மக்களோட மக்களாக நின்று அவங்களுக்கு என்ன வேணுமோ, என்னோட வார்டில் என்ன இனியும் முன்னேற்றம் வரணுமோ, இதுவரை முன்னேறாமல் இருக்கிற எல்லா விஷயத்துலையும் ஒரு படிப்புனாலும் சரி, படிச்சுட்டு நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு வேலைக்கு நம்ம என்ன செய்வோம்? ஒரு பிஎஸ்சி கிளாஸ் கோச்சிங் வைக்கலாம், நம்மளால முடியும். ஒரு 7ஆம் வார்டில் இருக்கிறோம், ஒரு 100 குடும்பம் சேர்ந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக சேர்ந்து படித்த பிள்ளைங்க இருக்கும், அவங்கள வச்சு கோச்சிங் கொடுத்து அவங்கள மேம்படுத்த நம்மளால முடியும். இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வந்து வார்டு வந்து மேன்மைப்பட்டு இனி இது எல்டிஎஃப் கையில வந்துச்சு அப்படின்னா அதை நிலைநிறுத்துறதுக்கு என்ன ചെയ്യணுമോ அதுக்காக പോരാടുവേൻ மக்களோட மக்களா നിന്ന്. മൂന്നാർ ഗ്രാമപഞ്ചായത്തിന്റെ ഏറ്റവും കൂടുതൽ വോട്ടർമാരുള്ള സ്ഥലത്ത് കടുത്ത പോരാട്ടമാണ് നടക്കുന്നത്. ഇക്ക നഗർ, MG നഗർ, അതോടൊപ്പം തന്നെ ന്യൂ നഗർ തുടങ്ങിയ സ്ഥലങ്ങളിലെല്ലാം തന്നെ വലിയ പോരാട്ടമാണ് നടക്കുന്നത്. എവിടെയാണ് മത്സരിക്കുന്നത്? ന്യൂ നഗർ 7ആം വാർഡിൽ. എൻ്റെ പേര് സുമതി സെന്തിൽകുമാർ എന്നാണ്. ഞാൻ ന്യൂ നഗർ 7ആം വാർഡിൽ LDF வேட்பாளராயிட்டு போட்டியிடுന്നുണ്ട്. நான் இதில் வெற்றி பெற்று வந்தேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு நிறைய விகசனங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. நான் ஒரு 2 வாரமாக இந்த பகுதியில் ஓட்டு கேட்டு நடந்துக்கிட்டு இருக்கேன். ஓட்டு சேகரிக்க போகும்போது அவங்க சொல்கிற மெயின் காரணம் வந்து நடபாதை வேணும், ஸ்ட்ரீட் லைட் வேணும். இதுதான் அவங்க மெயினாக கேட்குற ஒரு விஷயமா இருக்குது எல்லா இடத்துலையுமே. இது வந்து மெயினாக நான் வந்து எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அது ஒற்றைக்கட்டாக ஜனங்களோட ஜனங்களாக நின்று அதை நான் மேம்படுத்தி கொண்டு வரணும். அது இல்லாமல் இப்போ பஞ்சாயத்து நமக்கு ஒரு பദ്ധதி அனுப்புது அப்படின்னா அது வந்து நம்ம வார்டில் உள்ள மெம்பர் மூலமாக தான் அந்த வார்டுக்கே வந்து சேரும். ஒரு 1000 பேர் இருக்கிறாங்கன்னா 1000 பேருக்கு தெரியணும் என்ன பദ്ധதி வந்திருக்கு, அந்த பദ്ധதி யார் யாருக்கு போய் சேரணும் அப்படின்னு. அதுக்கு குடும்ப யோகம் கண்டிப்பாக கூடணும். எல்லாம் கூடி கிராம சபை தீர்மானிக்கணும். கிராம சபை தீர்மானிச்சு அதில் அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பீனியன் இருக்கும், யாருக்கு இது செய்யலாம், யாருக்கு செய்ய வேண்டியது இருக்கு. இப்போ ஓபிசியா, எஸ்சியா அப்படி கேட்டகரிஸ் இருக்குல்ல, அதுல அருகதைப்பட்ட எல்லாருக்கும் எல்லா விகசனமும் போய் சேரணும். அதுக்கு வந்து ஒரு மீடியேட்டரா தான் நம்ம மெம்பர் மாதிரி. அதுக்கு நான் உறுதுணையா என் மக்களோட மக்களா நின்று அவங்களுக்கு என்ன வேணுமோ, என்னோட வார்டில் என்ன இனியும் முன்னேற்றம் வரணுமோ, இதுவரை முன்னேறாமல் இருக்கிற எல்லா விஷயத்துலையும் ஒரு படிப்புனாலும் சரி, படிச்சுட்டு நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு வேலைக்கு நம்ம என்ன செய்வோம்? ஒரு பிஎஸ்சி கிளாஸ் கோச்சிங் வைக்கலாம், நம்மளால முடியும். ஒரு 7ஆம் வார்டில் இருக்கிறோம், ஒரு 100 குடும்பம் சேர்ந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக சேர்ந்து படித்த பிள்ளைங்க இருக்கும், அவங்கள வச்சு கோச்சிங் கொடுத்து அவங்கள மேம்படுத்த நம்மளால முடியும். இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வந்து வார்டு வந்து மேன்மைப்பட்டு இனி இது எல்டிஎஃப் கையில வந்துச்சு அப்படின்னா அதை நிலைநிறுத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்காக போராடுவேன் நான் மக்களோட மக்களா நின்று. இந்த இடத்துல நான் உறுதிமொழி குடிக்கிறேன். இது வந்து வார்த்தைக்காக கிடையாது. நான் இங்கேயே தான் பிறந்து வளர்ந்தேன், இங்கேயே தான் நானும் படிச்சுட்டு வேலை இல்லாம தான் இருந்தேன். இந்த சிச்சுவேஷன் வந்து இனி வர்ற ஜென்ரேஷனுக்கு வரக்கூடாது. பெரியவங்க இருக்காங்க, கொஞ்சம் வயசானவங்க இருக்காங்க, உடம்பு சரியில்லாதவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கரெக்டா அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழியில எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முன்னேறுவோம் அப்படின்னு சொல்லி நான் தெரியப்படுத்திக்கிறேன். நிலவில் இது UDF-க்குள்ள சிட்டிங் சீட்டு. அப்போ இப்போ பார்ட்டி உங்களுக்கு பெரிய ஒரு தௌத்தியம் கொடுத்துருக்காங்க, இது கிருத்தியமா முடிப்பேன்னு சொல்லி உங்க மேல ஒரு நம்பிக்கையில கொடுத்துருக்காங்க. அந்த நம்பிக்கை எந்த விதமாக காப்பாற்றுங்க? கண்டிப்பா அதுக்கு தான் நான் சொல்றேன், மக்களோட மக்களாக இருந்து. இப்போ வந்து ஒரு மெம்பர்னும் போது நம்ம இண்டிவிஜுவலா நமக்குள்ள காரியங்களை மாத்திரம் பாக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு இது இருக்கு. அல்லாம 15 வருஷம் ஆயிருச்சு, நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றது அவங்களுக்கு கண்டிப்பா தெரிய வரும். கண்டிப்பா அதுல மேம்படுத்தி வருவோம். நாங்க ஒரு கட்டாதான் இந்த தடவை நிக்கிறோம், இவங்கன்னு கிடையாது. நம்ம பார்ட்டி மொத்தமா சேர்ந்து என்ன செய்வோம் அப்படின்னு ஆலோசிக்கணும். நம்ம ஆலோசிக்கிறது இல்லாம மக்களோட ஆலோசனை கண்டிப்பா வேணும். அதுக்கு கிராம சபை கண்டிப்பா கட்டாயம் எல்லா மாசமும் கூடணும். அதுக்கு வர்ற என்ன வருதோ அதை வந்து மக்களுக்கு நேரடியா கொண்டு போகணும். அதுதான் முதல்ல. ஒரு மெயின்டெனன்ஸ் வருதா அது வந்து எல்லாருக்கும் தெரியணும். இந்த வீட்டுக்கு செய்யறோம் அப்படின்றது வந்து இண்டிவிஜுவலா போயிருது. ஒரு கிராம சபை கூடணும்னா எல்லாருக்கும் தெரியும், இந்த பദ്ധதி வந்திருக்கு, நான் இதெல்லாம் செய்வேன். நீங்க வந்து அந்த ஒரு ஸ்டெப் இருக்குன்னா, ஒரு ஸ்டெப்ல ஒரு 4 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த 4 வீட்டுல ஒரு 2 வீடு மெயின்டைன் பண்றதுக்கு இருக்குமா இருக்கும். நமக்கு ரொம்ப மோசமா இருக்குது எதுன்னு நம்ம பக்கத்துல இருந்து நம்ம பார்க்கல, அந்த பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரியும் இல்லையா, அவங்களோட ஒப்பீனியன் கேட்கணும். அதுல இருந்து நம்ம முன்னேற்றி நம்ம வார்டை மேல கொண்டு வரணும் அப்படின்றதுதான் வந்து அந்த முறையில நான் போராடுவேன். கண்டிப்பா. நான் 8ஆம் வார்டு LDF സ്ഥാനാർത്ഥിயா நான் மത്സരിக்கிறேன். புதிய வார்டு அங்க உள்ள அடிப்படை தேவைகளான ஸ்ட்ரீட் லைட்டு, காணு, ஸ்டெப்புக, பின்ன எல்லா காரியங்களையும் அடிப்படை தேவைகள் என்னென்ன இருக்குதோ அத்தனையும் நம்ம வார்டு மக்களுக்கு அவங்களோட ஒருத்தராக நின்று நான் செயல்படுத்துவேன். നിലവിൽ നിങ്ങൾ ജയിച്ചു വന്നിട്ടെങ്ങനെ ഫസ്റ്റാ ലക്ഷ്യ നഗറിലേക്ക് എന്ത് ചെയ്യാനാണ് താല്പര്യപ്പെടുന്നത്? அதுதான்
அடிப்படை வசதினா நான் சொன்னனே, நாங்கள் போன எல்லா இடத்துலையும் நாங்கள் அவங்க சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, பாதைகள், ரிவிட் பண்டு, இந்த மாதிரி உள்ள காரியங்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அந்த காரியங்களை நாங்கள் எழுதி எடுத்து வச்சுருக்கோம். அந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தர் குடும்பத்துலேயும் போய் கேட்டு எழுதி வாங்கி வச்சுருக்கோம். அதை ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அவங்களுடைய அடிப்படைகள் தேவைகள் இருக்கும் இல்லையா, அத்தனையும் எழுதி எடுத்திருக்கோம். கண்டிப்பாக அவங்களுக்கு நாங்கள் செஞ்சு കൊടുക്കും. ഇക്കാനഗർ 9ാം വാർഡ്. എൻ്റെ പേര് ക്രിസ്റ്റീന ബ്രൈറ്റി. ഞാൻ LDF സ്ഥാനാർത്ഥിയായിട്ട് മത്സരിക്കുന്നു. കഴിഞ്ഞ നാളുകളിൽ ഈ വാർഡിൽ നല്ല വികസന പ്രവർത്തനങ്ങൾ നടന്നിട്ടുണ്ട്. தொடர்ந்து வாக்களித்து LDFக்கு வாக்களிங்க. நாங்கள் வந்து கண்டிப்பாக இப்போ நடந்ததை விட இனியும் நிறைய விகசன பிரவர்த்தனங்கள் வருது. அது எல்லாமே நாங்கள் வந்து நல்லபடியாக செய்வோம். எல்லா மக்களுக்கும் வந்து என்னால் முடிந்த அளவுக்கு அருகதைப்பட்ட எல்லாருக்கும் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுறதுக்கான எல்லா செயல்களையும் கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். LDFக்கு വാക്കളിங்க. ഈ മുമ്പ് രാഷ്ട്രീയത്തിൽ വലിയ പരിചയമൊന്നുമില്ലല്ലേ? അപ്പൊ പുതിയ ആളാണ്. പേരെങ്ങനെ പറഞ്ഞേ? ക്രിസ്റ്റീന ബ്രൈറ്റി. ഈ ക്രിസ്റ്റീന ബൈറ്റിക്ക് രാഷ്ട്രീയത്തിൽ വലിയ പരിചയമില്ല, അതുകൊണ്ടാണ് സംസാരിപ്പിക്കുമ്പോഴും ഒരു ചെറിയ ഒരു പ്രശ്നം വരുന്നത്. ഏതായാലും വികസന നേട്ടങ്ങളാണ് മുന്നിൽ കണ്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് അല്ലേ? ഇപ്പൊ പ്രചരണ പരിപാടിയൊക്കെ ആരംഭിച്ചപ്പോൾ എങ്ങനെയുണ്ട്? നല്ല ആൾക്കാർ നല്ല സപ്പോർട്ടുണ്ട്. കാരണം ഇതിനു മുമ്പുള്ള ചേച്ചി നല്ല വികസന പ്രവർത്തനങ്ങളൊക്കെ ചെയ്തിട്ടുണ്ട്. അതുകൊണ്ട് എല്ലാവർക്കും നല്ല അഭിപ്രായമുണ്ട്. തീർച്ചയായും സപ്പോർട്ട് ചെയ്യാമെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട്. ഞങ്ങളാൽ ഉള്ള എല്ലാ കാര്യങ്ങളും ചെയ്യും. നല്ല നല്ല വികസന പ്രവർത്തനങ്ങൾ ചെയ്യുന്ന ആളാണ്. അതെ സർ. ഏതായാലും മുന്നോട്ടുള്ള എല്ലാ കാഴ്ചപ്പാടും കണ്ടുകൊണ്ട് ഈ 3 വാർഡുകളിൽ നല്ല രീതിയിൽ പ്രവർത്തിച്ച LDFന്റെ ചെങ്കോട്ട ഇവിടെ വാഴിക്കും എന്ന് തന്നെയാണ് ഇവർ പറയുന്നത്. ഏതായാലും എല്ലാവിധ ആശംസകളും നേർന്നുകൊള്ളുന്നു. ക്യാമറാമാൻ AP രാജയ്ക്കൊപ്പം ബിനീഷ് ആന്റണി, കേരള വിഷൻ ന്യൂസ്, ഇടുക്കി.